காரணம் என்னன்னா பெத்தவங்க பண்ண தப்பு. பெத்தவங்க என்ன பண்ணுறது, ஓடுறது, ஜாதகத்தை தூக்கின்னு போய் காட்டுறது, அவன் ஒரு இது ஏதோ ஒரு புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே சொல்லி விட்டுறது. அதுவும் இந்த கல்யாணம் பண்ணால் மாமனார் இறந்துருவாங்க, இந்த கல்யாணம் மாமனார், இப்படியெல்லாம் கூட எவனா சொல்லுவான். ஏன்னா உன்னை படைச்சது எதுக்குடா? அதெல்லாம் மாற்றி பண்ணுறதுக்கு தான் உனக்கு அதுக்கு அந்த கலை. நீயே பாதி பயன்படுத்தி அமிச்சா அவன் பாவம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நானும் வருவேன், யார் அது சொன்னது, அவனை தூக்கி போடு, அவனை என்ன கடவுளா, அவனை எழுதலாம், தூக்கி போட்டு பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம தைரியம் எப்படி இருக்கு? அப்போ நம்ம சொன்ன வாக்கு பலிக்கல. ஆனால் அவன் சொன்ன வாக்கு பலிக்குமா? கண்டிப்பாக அவன் சொன்ன வாக்கு எது பலிக்கும்? உனக்கு நான் கெட்டதுன்னு சொன்னான் பாரு, அது வேணா பழிச்சிரு. ஏன்னா நம்ம மனம் பூரா என்ன பண்ணுவோம், ஐயோ ஜாதக்காரன் இப்படி சொல்லிட்டான், ஜாதக்காரன் இப்படி சொல்லிட்டான், நம்ம மடிக்கி நம்ம சொல்லி நம்மளே வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம். நான் அடிக்கடிக்கு என்ன சொல்லுவேன், நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதான் பிரபஞ்சத்துக்கு போய் திரும்ப மீண்டும் நமக்கு வருது. அப்போ நீ ஜாதகம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு போய் தூக்கி போட்டு பிரபஞ்சத்துக்கு போயிருக்கு, நமக்கு வேலை செய்யாமல் போயிடுது இல்லை. அப்போ எல்லாமே எங்கே இருக்குது? மனசுக்குள்ளே இருக்கிற இறைவன் தான். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி தான் அபார சக்தி. அப்படிப்பட்ட சக்தியை நம்ம வச்சுட்டு தேவையில்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த திருமண விஷயத்தில் ரொம்ப அவசரப்படுறாங்க. பத்தாவதுக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னா அதில் ஜோசிக்காரன் கேட்டு அதை தடைப்பட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிஞ்சிரும். சரிப்பா, 11 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன், ஏன் அவங்க பிரியலையா, அவங்க சண்டை போடலையா? எல்லாமே நடக்குது. நடக்காத உலகம் எதுவுமே கிடையாது. நடக்குதா இல்லையா? அதை விட ஜாதகம் பார்த்ததோட ஜாதகம் பார்க்காம பண்ண கூட அதுதான் இன்னும் அதிகமாகும். ஏன் சாமி நான் கேட்பேன், ஏப்பா 11 பொருத்தங்க தானே, அந்த பொருத்தங்க எங்கேப்பா உங்கள் வாழ்க்கை என்ன சண்டை சினிமா வீட்டுக்கு அடிச்சு முடிக்கிட்டாரு, அப்போ அது மட்டும் எப்படி? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றோங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம ஒருதுணை நினச்சி நல்ல நேரம் நினச்சி நம்ம திருமணம் ஆகி அந்த திருமணத்துக்கு நம்ம தேவையான அந்த கணவன் மனைவி எப்படி வாழணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா நிச்சயமாக ஜாதகம் அது கீதம் அதை தூக்கி பீசாட்டிடலாம். ராகு கேது, என்ன ராகு கேது அப்படி ஒரு விஷயம் இந்த இறைவன் என்னை படைச்சிருக்கிறார். ராகு கேதுன்னு என்னைக்காவது ராகு கேதை பார்த்துனுங்களா கண்ணால்? அப்படியேப்பட்ட ராகு கேதெல்லாம் நீங்கள் எதுக்கு நம்பலாம்? செவ்வாய் தோஷம். எவனா அவன் படைச்சவன், அவனை கெட்டச்சு அவனை தான் ஃபஸ்ட்டு போடணும். செவ்வாய் தோஷமா? என்னடா செவ்வாய் தோஷம்? எந்த தோஷமாக இருந்தானே அந்த தோசையை சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அடிச்சு தள்ளிடணும், சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு தோசைமா எங்களுக்கு சொல்லி என் வயிற்றுக்குள்ள இருக்குது, அரிசி பொடி ஆக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ராகுக்கு இது தோசம், அந்த தோசை, இந்த தோசை, இந்த போய் வாழை மரத்தை வெட்டுறது, அதை வெட்டுறது, இதை வெட்டுறது, என்ன பண்ண காலச்சேரி ஓடுறது, இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே, வசியம் இருந்தால் தானம் மாப்பிள்ளை வரான், தானம் பொண்ணு வரப்போகுது. அதுக்கு நீ என்ன தேடணும்? அங்கங்கே கோயிலை சுற்றி செலவு பண்ணுறத ஏதாவது ஒரு வசி மையை ரெடி பண்ணி கணவன் மனைவி வசி நம்ம ஒருத்தரை பார்த்தா திருமண வசி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு திருமண வசி மை இருக்குது, அதுக்குன்னு படைக்கப்பட்ட மை இருக்குது, அதுக்குன்னு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை போட்டு நீங்கள் போங்க, பொண்ணு பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் தான் சொல்லிட்டேன், இந்த உலகத்தில் நம்ம வசியத்தை கொண்டு வந்தால் எல்லாமே கிடைச்சிரும். அந்த வசி இல்லாததுனால தானே ஒன்றுக்கு அந்த தடை. அதே வசி வந்துருச்சுன்னா தடை உழுமா? அப்போது உனக்கு வசி சக்தி இல்லை. அப்போ அந்த வசியத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை தான் நம்ம தேடணும். நம்ம அதை விட்டு போட்டு தேடுறதில்ல. அந்த ஜோசி சொல்லிட்டான், இந்த ஜோசியம், அங்கே ஒரு சாமியார், இப்படியே போயின்னுக்கிறது. ஜோசிக்காரன் சொல்லுவான், அங்கே போய் இங்கே போய் இந்த பரிகாரம் போ, அந்த பரிகாரம் போய், எல்லாம் தெளிச்சு போ. அதில் வேற நான் பார்க்காத பரிகாரம் இல்லை சாமி. வந்து ஒருத்தர் எனக்கு எப்படியாவது திருமணம் வசியம் பண்ணும், அப்போ தான் வருவான். உன்னை அப்பயே சொன்னல, எதுக்கே இதை நம்பின? நீ நம்பின ஜாதகத்தை நம்பினா அங்கங்கே ஓடினே இருக்கணும். பொதுவாக நீ என்ன பண்ணுற, திருமணம் வசியம் போடு, அதுக்காக மூலிகை இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த மாதிரி ஓமம் இருக்குது, அதில் வந்து உக்காந்து உன் தடையை விலைக்கிற திருமணம் வசியம் பண்ணால் கல்யாணம் ஆகிருப்போது. அவ்வளோதான், முடிஞ்சு. அதுவும் மீறி ஆகலைன்னா போடு, ஒரு வசியத்தை போட்டு அந்த மையை வச்சுன்னு போய் பார்த்து மாப்பிள்ளையை ஓகே பண்ணு, இல்லை ஒரு மனைவியை ஓகே பண்ணு, தப்பே இல்லை. கடவுள் எதுக்கு படிச்சிருக்கிறாங்க? அதை எதுக்கு மூலிகைகள் மைகள் பயின்னு படித்தாங்க. போடு, திருமண வசியம் போடு. நீ இங்கேருந்து பஸ் பேர் போய் 2 கோயில் 3 கோயில் கொடுத்தனா 5000 10,000 செலவு பண்ணுறத பரிகாரம் பண்ண, இங்கே ஏதோ முடிஞ்சதை பண்ணிவிட்டு உன்பாடு திருமண வசியம் பண்ணு. இல்லைன்னா உனக்கு நான் தான் அடிக்கடி வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி உற்பத்தி பண்ணிடுறேன் வாங்கன்றேன். அப்போ நீயே திருமண வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கெல்லாம். எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இதுன்ற? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷத்தில் எல்லாமே பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி உற்பத்தி பண்ணிடணும். ஏங்க அதை தப்பாக நினைக்கிறேங்க? மந்திரம் தாங்க இந்த உலகத்தில் பெரிய ஒரு விஷயம். நீங்கள் மந்திரம் இல்லைன்னா கோயில் கிடையாது, சாமி கிடையாது, தெரியுமா?
எந்த கடவுளும் கிடையாது. அதனால தான் மந்திரத்துக்கு தெய்வம் கட்டுப்படுது, மந்திரத்துக்கு தெய்வங்கள் பின்னி இருக்கு. மந்திரமும் தெய்வம் ஒன்று. நீ எந்த கோயிலாவது ஏதாவது மந்திரம் சொல்லாம கும்பாபிஷேகம் பண்றாங்க பார்த்துக்கிறியா? எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்றாங்கல்ல, அந்த மந்திரத்தால் தானே அந்த தெய்வமே உற்பத்தி ஆகுது, இல்லைன்னா தெய்வம் கிடையாது இல்லை. அதனால மந்திரன்றது இந்த பிரபஞ்சத்துல காத்துல மிதந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட மந்திரம் தான் தெய்வீக மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக திருமண வசியம், கல்வி வசியம், தொழில் வசியம், ராஜ வசியம், பிள்ளைகள் வசியம், எப்படிப்பட்ட வசியம் போடலாம். அப்படிப்பட்ட வசியம் ஒண்ணுன்னா நமக்கு என்ன வேணும்னா முகத்தில் வசிய சக்தி வேணும். முகத்தின் அழகு என்ன சொல்லுவாங்க? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ நம்மெல்லாம் பார்த்தோன்னா வசி சக்தி இருக்கிறதுனால தான் எல்லாரும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதே வசி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? திட்டிட்டு போயினே இருப்பாங்க, டெரர் ஆயிரும். வசி இருந்தால் நம்மளை சுற்றி நம்மக்கிட்ட ஒரு கேங் இருந்துனே இருக்கும். நல்லா போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் முகம் இயற்கை பிறப்பிலே பார்த்தோன்னா அந்த வசித்தன்மை இருந்தால் அவனுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க இருக்கும். லேடிஸ்லேருந்து ஜென்ஸுன்னு அப்படியே ஃப்ரெண்டுங்க அதிகரிக்கும். காரணம் அது இயற்கை அவனுக்கு வசி சக்தி வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வசி சக்தி இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் என்ன வேணாலும் சாதிக்கலாம். வசியம் இருந்தால் குலதெய்வத்தை வசியம் பண்ணலாம், வசி இருந்தால் கணவனை வசிப்படுத்தலாம், வசி இருந்தால் பிள்ளைகளை வசிப்படுத்தலாம், வசி சக்தி இருந்தால் லட்சுமி கட்டாசம் வீடு வாகனம் எதை வேணாலும் வசித்தல நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட வசி சக்தி நீ எந்த கோயில அதை சொல்லிக்கிறத பார்த்துக்கிறியா? இது வரைக்கும் கிடையாது. போவ சாமி கும்பிடணும், ஓடணும், அவ்வளோதான். திரும்ப அடுத்து எங்கன்னா கோயில். இப்படியே உன் வாழ்க்கை தெரிஞ்சு லாஸ்ட்டு அடப்போடான்ட்டு நம்ம நோய் செத்தே போடுவோம். ஆனால் நம்ம தேடலை, எந்த சாமியாரும் சொல்றதில்ல. காரணம் என்னன்னா ஒரு வசியத்தை பற்றி சொல்லிட்டா நீங்களே செஞ்சுட்டு அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த மந்திரவாதிக்கு வருமானம் இல்லாமல் போயிடும். இப்போ நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டேன், என்ன பண்ணோம்? மந்திரவாதிகளுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் போயிடும், சாமியார்களுக்கு கோயிலில் இருக்கிற சாமி கூட வருமானம் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். நம்மளாம் ஊரில் எல்லாம் சாமி வர வச்சிருமே, எந்த சாமி கோயிலுக்கு கூட போக தேவையில்லை. இதை கற்றுக்கணும். ஏன்னா மாந்திரிகம் தான், மந்திரம் தான் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு முதன்மையானது. அதனால தான் குடும்பத்துக்கு ஒரு இதில் ஒரு கணபதி உபாசனையோ ஒரு பெண் உபாசனையோ ஏதாவது ஒரு உபாசனை நம்ம வீட்டில் எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தடைகள் இருக்காது, ஒரு கெட்ட சக்தி இருக்காது. தீய சக்தியிலேருந்து ஆட்டோமேட்டிக் எல்லா சக்தியும் வெளியே கொண்டு போயிடும். இப்படிப்பட்ட சக்தியெல்லாம் போகணுன்னா நம்ம முதல்ல வசி சக்தியை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட வசி சக்தியை நம்ம கொண்டு வரணும்னா நான் சொன்ன மூலிகை பயன்படுத்தலாம், இல்லை வசி மோகன் ஆகர்ஷணம் மையம் நீ வாங்கி பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு எதுவுமே தடை இல்லாமல் எல்லா தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே நமக்கு வசியம் உண்டாயிரும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறது எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் என்ன கேட்குறது? ஐயோ சாமி எனக்கு நோ பிரச்சனை, உடல் ரீதி பிரச்சனை, இதெல்லாம் சரியானு கேட்போம். இல்லை பில்லி சூனி பிரச்சனை சரியானு கேட்போம். இல்லை ஏதாவது பணம் ஒன்றுக்கு இதே தான் கேட்போம். ஆனால் நம்ம உபாசனை கணபதி உபாசனை எடுத்துட்டா உக்காந்த இடத்துல எல்லா சக்தியும் கொண்டு வரலாம். எவ்வளோ பேர் தெய்வங்கள் தேவதைக்குள்ள வச்சுங்க. ஏன்னா முதல் கடவுளாகப்பட்ட அந்த கணபதி இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவங்களும் அந்த மாதிரி சக்தி கிடையாது. சக்திக்கே இல்லை, சிவனுக்கும் இல்லை, விஷ்ணுக்கும் கிடையாது. ஆனால் கணபதிக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் ஒரு பெரிய அபார சக்தி. அப்படி அபார சக்தி இருந்ததுனால தான் எல்லா தேவர்களும் தெய்வங்களும் சேர்ந்து இவருக்கு முதல் பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய மறைக்கப்பட்ட விஷயத்தில் கணபதியை பற்றி பார்த்தோன்னா யாருக்கும் வெளி உலகத்தில் தெரியாது. ஏன்னா கணபதி தான் இந்த மும்மூர்த்திகளே வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா அந்த கணபதி தான். பால் கடையில் உட்காந்து மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் தியானம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அது யாரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? கணபதியை பற்றி தான். ஓம் என்ற பிரவணமே கணபதி தான். அப்படியேப்பட்ட மந்திரத்தை உட்காந்து உச்சரித்து கணபதியை வச்சு தியானம் பண்ணி சக்தி கொண்டு வராங்க அந்த மகாவிஷ்ணு லட்சுமியே. அடுத்து பிரம்மலோகத்தில் பிரம்மனும் கலைமகளும் உட்காந்து ஓம் என்ற தவம் புரிந்து கொண்டிருப்பார்கள். அதை யாரு கொண்டு வரனா? அப்படிப்பட்ட கணபதி தான் தவம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதே சிவபெருமானும் சக்தியும் அவங்களும் பார்த்தோன்னா ஓம் என்ற பிரமணத்தை கொண்டுதான் பிரபஞ்சத்துல உட்காந்து தவம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தோன்னா அந்த கணபதியை தான் நினைத்து கொண்டு வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு பெரிய கடவுள் யாருன்னா முதலாக படைக்க முதல் கணபதி, உலகத்துக்கே முதல் கடவுளாகப்பட்ட முதல் கணபதி. யாராவது சும்மா பட்டத்தை கொடுத்துருவாங்களா? ஒரு வீட்டில் ஒரு தலைவன்னா அந்த தலைவருக்கு மட்டும்தான் இவர் பெரியவர் இந்த வீட்டுக்குன்னு சொல்ல முடியும். சின்னவரை போய் சொல்ல முடியுமா? அப்படியேப்பட்டவர் தான் கணபதி. தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அபார சக்தி படைச்சவர். கணபதி தான் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கக்கூடியவர். கணபதி உபாசனை பண்ணவங்க அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில் எந்த தெய்வங்கள் தேவதைகள் எங்கே கிற அத்தனை தெய்வங்களும் இங்கே நிற்கணும். நான் காசில் இருக்கிற சிவனவே நைட்டில் எப்படி கூப்பிட்றேன் பார்த்தியா?
சாதாரணமாக கூப்பிட்றேன், எமை மேலக்கிற சிவனே கூப்பிட்றான். அவர் கோப்பலாம், டேய் நீ யாரா என்னை அங்கேருந்து கூப்பிட்றன்னு கோப்பட்டு என்னை திட்டலாம்ல. கூப்பிட்ட உடனே வராரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம அந்த உபாசனையின் முறையாக கணபதி சித்தி பண்ணிட்டா, கணபதியை விட்டா நம்ம பார்த்தா இங்கிருந்து கட்டளையிட்டா கணபதி அங்கே சொல்லுவார். கணபதி சொன்னால் எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் கந்தர்கன்னிகளும் எச்சினிகளும் மோகினிகள் எல்லாமே கேட்கல. அப்போ அப்படியேப்பட்ட கணபதியை நம்ம என்ன பண்ணணும்? பிடிச்சிக்கணும். அவரை விட்டவே கூடாது. நீயா நானான்ட்டு நான் எப்படி பிடிச்சிக்கினேன்? ஒரே ஒரு வெறித்தனமாக உட்காந்து ரத்தத்தில் கூட என் உத்தான் சொல்லுவேன் அடிக்கடிக்க, என்னுடைய ரத்தங்கள் எங்கேயாவது அறுத்து இப்படி உலகம் புரிஞ்சு